சஞ்சீவி சடகோபன் எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்தாச்சு, கிட்டத்தட்ட அந்த உறவை முறிச்ச தன்மை தான். அதை காங்கிரஸ் பல தலைவர்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு ப. சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் சொன்னாலும் கூட திமுக அப்படித்தானே பாக்குது. நாங்க காங்கிரஸ் துரோகம், அதனால நாங்க விலகி இருக்கோம். அந்த அந்த திமுக தலைமை கழகம் வெளியிட்டு இருக்கிற அறிவிப்பை பாக்குறப்ப இஷ்யூவுக்கு நாங்க தொடர்ந்து குரல் கொடுப்போம், ஆனா இதுல இருந்து வெளில இருக்கோம். கிட்டத்தட்ட காங்கிரஸில் இருந்து திமுக டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்க இஷ்யூவுக்கு பேசுவோம், ஆனா காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்ற இடம் தான். அப்ப திமுக என்ன செய்ய போகுது, தாவேகா என்ன செய்ய போகுது, எப்படி பாக்குறீங்க? திமுகவோட அறிக்கை ஒரு முக்கியமான லைன் வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்திய கூட்டத்தில், அதாவது காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திராவிட முன்னேற்றம் பங்கேற்காது அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டம் அப்படின்னா காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டம் நடந்தா பங்கேற்குமா அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா? சோ திமுக முயற்சி என்னவா இருக்கும் அப்படின்னா காங்கிரஸ் தேசிய அளவில் தடுத்து விடணும். ஏன்னா அவங்க தெளிவா போட்டிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி செய்த காரியத்தால் காயமடைந்து இருக்கிறோம் போட்டிருக்காங்க இல்லையா? ஒரு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனா காங்கிரஸ் தோக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பா திமுக மத்தியில் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க தேர்தல் அந்த கூட்டணி அமைச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் ட்வீட் போட்டாங்க இன்னைக்கு திமுக ஆதரவா. அது இன்டைரக்டா காங்கிரஸ்க்கு மெசேஜ் தான், இந்த மாதிரி செய்து தவறுன்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப தேசிய அளவுல ஒரு ஒரு ரியலைன்மெண்ட் தமிழகத்தில் எப்படி நடந்திருக்கோ, தேசிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷன் ரியலைன்மெண்ட் நடந்திருக்கு இந்த ஐந்து மாநில தேர்தல்ல. சோ டிஎம்சி பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக இந்தியா அலையன்ஸ் கொஞ்சம் விலகி இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்னன்னா தான் முதலமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணி இந்த இந்தியா அலையன்ஸ் மீட்டிங் கூட்டுறது அவங்கதான். டெரிக் ஓபிரைன் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி கேசி வேணுகோபால் போன்ல பேசுறாங்க. அது பிறகு மீண்டும் இந்த நாளைக்கு இந்த மீட்டிங் நடக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆபத்து ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நேற்று அவங்களுடைய அசம்பிளியில பாத்தீங்கன்னா அசம்பிளியோடைய அப்போசிஷன் லீடர் மாத்துறாங்க. இப்ப இந்த இருக்கக்கூடிய குழப்பத்தை பயன்படுத்தி பாஜக என்ன ட்ரை பண்றாங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 20 எம்பிக்களோட ஆதரவை பெற பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி குழப்பமான சூழல்ல அவங்களுக்கு வேற வழி கிடையாதுன்றதுனால அவங்க இப்போ ஏன்னா அவங்க டைரக்டா பிஜேபியில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அங்க இப்ப திமுக அந்த ஒரு சூழல் கிடையாது. ரெண்டாவது இதுல எனக்கு சஞ்சீவ் இப்ப ரெண்டு விஷயம் இருக்குல்ல. திமுக இதற்கு முன்பு ஒரு பாத்திரத்தை வகித்தது, இந்தியா கூட்டணி அது உறுதிப்பாடோடு இருக்கணும்ன்ற ஸ்டாண்ட் எடுத்தாங்க. மூன்றாவது அலையன்ஸுக்கான வாய்ப்புகள் வந்தபோது கூட லட்சுமி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தான் காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி முயற்சிப்பது பாஜக வர்றதுக்கு முயற்சிப்பதற்கு சமம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தான் அந்த உறவை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ தாவேகாவை திமுக இடத்துல வச்சு காய்களை நகர்த்துவாங்களா? அந்த இடம் தாவேகாவுக்கு இனி தேசிய அரசியல்ல தரப்படுமா? அது தாவேகா என்ன பண்ண போறதுன்னு பொறுத்து இருக்கு இல்லையா? ரகு சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு டைரக்டா கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதை தவிர வேற என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? அது அவங்க அது கட்சி தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, இப்போ ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, பெரிய அளவுல பாஜக எதிர்ப்போ அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்குள்ள இன்னும் கேட்கல. அது பாலிசி வைஸ் கேட்கக்கூடிய கேள்விகளோ அல்லது பிஎம்சி ஸ்கீம் வரக்கூடிய ஃபண்டோ அல்லது இப்போ நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜிராம் ஜியோடைய ஃபண்ட் தமிழ்நாட்டுக்கு வரல, இதை பற்றி பெருசா கேட்கல. முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் சந்திச்சாரு. அப்ப கூட பெரிய லெவல்ல அந்த அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கிறார் அப்படின்னு கோருகிறார் தவிர கோரிக்கை வைத்தார் வலியுறுத்தினார் என்ற வார்த்தை எங்கேயும் பயன்படுத்தல. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது அவங்க டோனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்டான டோன் தான் மெயின்டைன் பண்ணோம். அந்த இடம் சஞ்சீவ் இப்போ ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். ஏதோ அவங்க முன்பு தேர்தலுக்கு முன்பு கடுமையா எதிர்த்தாங்க, இப்ப எதிர்க்கலன்னா அது வேற. அவங்க எப்போதுமே சாஃப்ட் டோன் தான், இல்ல கருத்தே சொல்லாத தன்மை தான் இருக்கு. ஆனா அதிதீவிரமா பாஜகவை எதிர்த்த கட்சியா திமுக இருக்கு. அதே ராகுல் காந்தி ஒரு இடத்துல சொல்றார், பாஜக எதிர்ப்புல அதிதீவிரமா ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு தான்லாம் சொல்லிட்டு அந்த உறவை ராகுல் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தான் வெளியில வந்திருக்காங்க. இவர் சாஃப்டா இருக்காருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்படிப்பட்ட கட்சியோட தான் 29 வரைக்கும் கூட்டணி ஒப்பந்தமும் போட்டாச்சு. அப்படின்னா இதுல காங்கிரஸ் மிஸ்டேக் பண்ணிருச்சா? தேசிய அரசியல் வியூகத்துல மாநில அரசியல் வியூகம், அமைச்சர் பதவி எல்லாம் ஓகே, தேசிய அரசியல்னு பாக்குறப்ப மிஸ்டேக் நடந்து போச்சாப்பாங்க? திமுக வந்த பிற கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் டைரக்டா அறிவிக்கல, we are out of the DMK அலையன்ஸ் அறிவிக்கல இல்லையா? அவங்க அந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னும் விசிகவும் சரி ஐஎம்எல் போன்ற கட்சிகள் அறிவிக்கல. ஆனா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே ஒரு பெரிய அறிக்கை விட்டாங்க, it's going to be a long term relationship for the upcoming Lok Sabha, Rajya Sabha and local body elections சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருந்தது. சோ அந்த இடத்துல காங்கிரஸ் அவசரப்பட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. ஏன்னா லாங் டர்ம்ல டிவிக்கு எது போல ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? ஆர் தே கோயிங் டு டேக் அன் கம்ப்ளீட் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் அது ஸ்டாண்ட் எடுக்கல.
ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரா இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரோ, அதாவது பிஜேபிக்கு டைரக்டா எதிர்க்க மாட்டாரு, அதே மாதிரி பெரிய லெவல்ல ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு. ஏன்னா ஓட் பேங்க் அப்படி இருக்கிறதுனால, அவருடைய ஓட் பேங்க் அப்படி இருக்கிறதுனால டைரக்டா பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சா அவர் சஞ்சீவ், நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படி ரொம்ப எந்த கருத்தும் தெரிவிக்காத மாநில கட்சிகள் அடுத்த முறை ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. நீங்க ஒடிசாவை எடுத்துக்கலாம், ஆந்திராவை எடுத்துக்கலாம், ஏன் கெஜ்ரிவாலை எடுத்துக்கலாம். அது மாநில அரசியலின் வீழ்ச்சியா பார்க்கப்படுது. இன்னைக்கு ராகுல் காந்தி அதிதீவிர பாஜக முன்னெடுத்து தான் கட்டுறாரு. அந்த இடத்துல தான் நான் கேட்கிறேன், தாவேகா அந்த இடத்தை நிரப்புறதுல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிளேஸ் திமுக வைத்த பிளேஸுக்கு தாவேகா வரதுல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுனால ஒரு திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு. அண்ட் லோக்சபா எலெக்ஷன்ஸ் டிஃபரண்ட் கேம் ஆல் டுகெதர். அங்க நீங்க பாஜகவை எதிர்த்து பேசிதான் வந்தாகணும். காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு காங்கிரஸ் முக்கியமான திமுக பாஜக முக்கியமான எதிரி எங்களோட இருக்காங்களே, இதுக்கப்புறம் நாங்க என்ன டைரக்டா பேசுறோம் அப்படின்ற மாதிரி கேள்வி எடுத்து எழுப்பாங்க. ஏன்னா அவங்க நரேட்டிவ் தான் இருக்கும். நீங்க எதுக்கு பேச மாட்டீங்க, why are you not talking against பிஜேபி அப்படின்னா, அதான் அவங்க முக்கியமான எதிரியை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய டோன் இருக்கும். ஒரு சைடு திமுகவை பொலிட்டிக்கலா வீக்கெண்ட் பண்ணணும், அதுக்காக காங்கிரஸ் அழைச்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக இந்த முயற்சி நடந்தது, தேர்தல் நடந்த பிறகு அதுக்கான சூழல் ஏற்படுத்தி காங்கிரஸ் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜக எதிர்ப்பு காட்டணும், அதுக்காக காங்கிரஸ் எனக்கு கூட இருக்கும், நாங்க தான் அவங்களுக்கு துணையா இருக்கணும் சொல்றாங்க. சோ அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல எது போன்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க, அதை going to take an anti BJP stance அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல சொல்லுங்க, முடிச்சிடுங்க சஞ்சீவ் ப்ளீஸ். இதெல்லாம் சொல்றேன். 2029 அப்படி இருக்க சூழல் அந்த ஆன்டி பிஜேபி அப்படின்ற நிலைப்பாடை தாவேகா சரியா எடுக்கல அப்படின்னா அது காங்கிரஸ்க்கும் வீழ்ச்சி ஆகக்கூடிய சூழல் இருக்கு, அது திமுகக்கு அந்த இடத்துல சாதகமா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இதுல ரொம்ப ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இப்ப லட்சுமி அவர்கள் ரகு அவர்கள் சுட்டிக்காட்டிய இடமும் சஞ்சீவும் அதுதான் சொல்றாங்க. தேசிய அரசியல் அப்படின்னு பாக்குறப்ப லட்சுமி சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுக இருக்கிற எம்பிக்களின் எண்ணிக்கை அதை நம்ம அப்படியே டிசோன் பண்ணிட்டு பேச முடியாது, அதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்கதான் செய்யுன்றது. இப்ப விஜய் அவர்கள் இப்படி சைலண்டா இருக்கிறார் அப்படின்னா தேசிய அவர்ல என்ன பங்கு வகிக்க போகிறார், பாத்திரம் வகிக்க போகிறார்? இப்ப ஒடிசாவில் இருந்தாங்க ஜெகன்மோகன், நேஷனல் லெவல்ல பெருசா நரேஷன் பில்டிங்க்கு அவங்க பயன்படாம இருந்தாங்க. இப்ப விஜய் அவர்களை எப்படி காங்கிரஸ் பயன்படுத்திக்க போகுதுன்னு ஒரு கேள்வி. இல்ல, விஜயை பொறுத்தவரை விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, பிரதமரை சந்திக்கிறாரு, அந்த மீட்டிங் ஒழுங்கா போகல, அதன் பிறகு ஒரே ஒரு நபரை மட்டும் தான் சந்திக்கிறாரு, நம்முடைய நிர்மலா சீதாராமன். அப்கோர்ஸ் இவரை சோமநாதன் சந்திச்சாரு, ஆனால் அவர் தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர், இன்னைக்கு கேபினெட் செக்ரட்டரியா இருக்காரு. அவ்வளோ, அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர் சந்திச்சாங்க, சிலர் சந்திச்சாங்க, சிலர் சந்திக்கவில்லை. அப்போ அந்த அளவுக்கு, அதாவது அமித்ஷா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, அதன் பிறகு அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. அவர் he chooses to meet விடி சதீஷன் instead of கொடுத்து கேன்சல் பண்றாரு. அதன் பிறகு மறுபடியும் இங்க பயம் வருகிறது. அதனால அன்றைக்கு சாயங்காலம் ஒரு 8 மணி மட்டும் 9 மணி மட்டும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. எல்ஓபியோட கூட இருக்கிற அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிற நபர் என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தியில ஒவ்வொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. ஏதோ ஒரு அறிக்கை, நீட்டு ஒரு அறிக்கை, சிபிஎஸ் பத்தி கூட ஒரு அறிக்கை வரலாம். இப்ப நாளைக்கு கேபினெட் நடக்குது, மேபி ஆஃப்டர் தட் வரலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு கிடையாது, அது செய்யாது. லட்சுமி, அப்படி சைலண்டாவே இருப்பது காங்கிரஸுக்கு உகந்ததா இருக்குமா? அப்ப தேசிய அளவில் பாத்திரம்ன்றது நாங்க நல்லுறவை பேணுவோம், அமைதியாக இருப்போன்றது தாவேகாவுக்கு அதுதான் ரோலா இருக்குமா? அப்படி இருக்குமா? ஆமா, இங்க ஸ்டேட்ல எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் மட்டும் இருந்தா போதும் காங்கிரஸ்க்கு. இன்னைக்கு ஆட்சியில பங்கு இருக்கு அவங்களுக்கு. அதை தாண்டி அடுத்த தேர்தல் வரும்போது தாவேகாவோடு பயணிக்க போகும்போது அது அவரோட அந்த பாப்புலாரிட்டி, விஜயோட பாப்புலாரிட்டி, தேர்தல் ஆதாயம் கிடைச்சா போதும், அது மட்டும் போதும் காங்கிரஸுக்கு. அவங்களுக்கு அதை தாண்டி இப்ப தேசிய அளவுல கூட நிக்கிறதுக்கு திமுக போல அல்லது யுபிடி சிவசேனா போல அவங்களுக்கு ஆட்கள் இப்போதைக்கு தேவையில்லை காங்கிரஸ்க்கு. அவங்களுக்கு அதாவது பார்லிமெண்ட்ல கஷ்டம்தான், ஆனா எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் மட்டும் அவங்க தமிழ்நாட்டுல போதும்னு நினைக்கிறாங்க. ரகு, அப்போ லட்சுமி சொல்ற பாயிண்ட்ல இருந்து பலருமே என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாங்கன்னா தென் மாநிலங்கள்ல, அது புதுச்சேரியா இருக்கலாம், கேரளா இருக்கலாம், ஆந்திராவில் கூட தாக்கம் இருக்குன்னு, இன்னும் சில பேர்லாம் ஆங்கில ஊடகங்கள் விஜய் தலைப்பெடுத்து வாதிக்கிறத பார்த்தா நார்த்ல கூட விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு பேசுற தன்மையை பார்க்கிறோம். ஒருவேளை அதுக்காக எலக்டோரல் பெனிஃபிட்டுக்காக பயன்படுத்தி நார்த்ல வெறும் விஜய் இல்ல, தளபதி விஜய்னு சேர்த்து சொல்றாங்க. அதை வச்சுக்கலாம் நினைக்கிறாங்களா? விஜய் தளபதி அப்படிங்கிறாங்க. நினைக்கிறேன் விஷயமா இருக்கு, ஸ்ரீலங்காலையும் இருக்கு. நான் இப்படி கேட்கிறேன், நமக்கு சித்தாந்தம், கொள்கை, ஸ்டாண்ட் எல்லாம் வேண்டாம்.
எனக்கு வாக்குகளை கொண்டு வரணும். அதுக்கான ஒரு விசையா விஜய் இருப்பாரு. விஜய்ங்கிறதுக்கு சொன்னா சந்தோஷம் தானே உங்களுக்கு இல்லையா? வந்து இப்போ நம்ம திமுக டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இவர் ஏன் பேசலன்னு கேட்கிறோம். ஓகே, எம்ஜிஆர் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு, ஏன் ஜெயலலிதா டெம்ப்ளேட் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி டெம்ப்ளேட் இருக்கு. இவர் வந்து எம்ஜிஆர் தான் ஆதர்சமா பாக்குறாரு. எம்ஜிஆர் என்னைக்கு வந்து மத்திய அரசை எதிர்த்து இருக்கிறாரு? அதாவது திமுக கூட்டணி, திமுகவோட இந்திரா காந்தி கூட்டணி இருந்த போது கூட ரொம்ப பிட்டரா ஒரு எலெக்ஷன் ஃபைட் பண்ணி அது வாழ்வாசாவா எலெக்ஷன் பண்டுட்டி ராமச்சந்திரன் ரகு. அதுல அதுக்கப்புறம் கூட ஒரு இடம் ரகு, இவரோட விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் மத்திய அரசோடு இணக்கமாவே இருப்பார். அவர் கரம் அங்கதான் பிடிச்சிருப்பார். இவர் எதிர் முகாம்ல இருந்துட்டு எப்படி அமைதியா? எதிர் முகாம் அதாவதுங்க, இவர் எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு. ஓகே, இப்ப பிரேமலதா எதுக்கிறதுக்கு ஃபுல் த்ரோட்ல எதுக்க மாட்டேங்கிறாங்க, பிஎம்கே எதுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு. சோ இவர் திமுகவை தவிர வேற யாரையுமே எதிரின்னு அவர் பார்க்கல. அதெல்லாம் நம்ம ஆக்சுவலா டீகோட் பண்ணணும். நீங்க திமுக டெம்ப்ளேட்லயே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பேசலாம்.